அட நீ எதுக்குமா சாகணும்? நீ நரசிம்மனை சாகடிப்பியா? அவனை நான் சாகடிக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ சாகடிக்க மாட்டே. அட சொன்னா கேளுமா. வாமா, நான் சாகணும். நான் சொல்றேன். என்ன பண்றீங்க? அந்த புலிக்கீர ஒன்னு சாகறேன்னு சொல்லுதுக்கா. நந்தினி அக்கா, நீ நரசிம்மனை சாகடிப்பியா? இங்க பாரு, நான் நரசிம்மனை சாகடிக்கிறேன், நீ கீழ இறங்கி வா. நான் தான் சொல்றேன்ல, நான் அவனை சாகடிக்கிறேன், நீ கீழ இறங்கி வா. இல்ல, நீ சாகடிப்பியா? சாகடிச்சிருவேன், நீ கீழ இறங்கி வா. நரசிம்மனை சாகடிக்கணும். நான் நரசிம்மனை சாகடிக்கிறேன். ஏய் நந்தினி, நீ என்ன பொண்ணா இல்ல ராட்சசியா? என் பையனை அப்படி போட்டு அடிச்சிருக்க? நீ என்ன அவனுக்கு அப்பனா இல்ல மாமாவா? நீயே உன் மகனை ஒரு பொண்ணுகிட்ட அனுப்புற? ஏய், யாருடி நீ? என்ன சிரிக்கிற? அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ரொம்ப கேவலமானவங்க. நீ என்ன பெரிய உத்தமியா? பிறந்தது ஒருத்தனுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுறது இன்னொருத்தனை. இதெல்லாம் அந்த மாரப்ப கவுண்டரோட ஆஸ்தி அடையறதுக்கு தானே? என்ன டூப்ளிகேட்? என்ன சொன்ன? டூப்ளிகேட் 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 நீ? எஸ், நான் டூப்ளிகேட் தான். நான் வந்திருக்கிறதே உன் மாமனோட 400 ஏக்கர் ஜமீன், நகை, கோடிக்கணக்கான பணம், அத உன் கண்ணு முன்னாடியே அடிச்சிட்டு போறேன் மாமா. ஏய், நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சினா போனமா தான் போய் சேருவ. நான் போனமா போய் சேரது இருக்கட்டும், ஓ உடம்புல ஒரு குண்டூசி கூட கிடைக்காது. பின்லாடன் மாதிரி கடல்ல கரைஞ்சிருவ. காரியம் பண்றது கூட ஆள் இல்லாம அனாதை போனமா போயிடுவ, பாத்துக்க. என்னடி சொன்ன உன்ன? வேண்டாம் வேண்டாம், விட்டு. என்ன சாவுனா பயமா மாமா? அப்படின்னா என்கிட்ட வால் ஆட்டாம வாலை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா போய் ஓரமா உட்காரு, இல்லனா பொசுங்கி சாம்பல் ஆயிடுவ, புரிஞ்சுதா? ஏய், என்னடா வந்து சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா சீக்கிரம், அவளை போய் சாவடிங்கடா. அண்ணே, அவன் அடிக்கிறதெல்லாம் தாங்கவே முடியாதுண்ணே, பயங்கரமா அடிப்பானே. போடா எருமை. டேய், உங்களை எல்லாம் நம்பி இவனுங்க எல்லாருக்குமே நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டேன். அதோ பின்னாடி இருக்கான்ல, அவன அனுப்பு. யாரு? நீ வாடா. டேய் வாடா. ஐயோ வேண்டாம், நான் வரல இந்த விளையாட்டுக்கு. டேய் எங்கடா போற? வாடா. டேய் கண்ணு, வாங்கடா போலாம், வாங்கடா. நந்தினி அக்கா, அவனை விடாதன்னு சொன்னேன்ல, எதுக்கு விட்ட? அவனை விட்டுக்க கூடாது நீ. அண்ணே, ஜான்சி ராணியை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு, இந்த புல்லட் ராணியை கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணே பாருண்ணே, சொன்ன பின்னாடியே வந்துட்டா. என்னடா சொல்ற? ஏய் ஹலோ, வண்டி எடுங்க. அண்ணே 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 அண்ணே, இருடா, அங்க பாருண்ணே. எங்கடா? திரும்பி பாருண்ணே. நாம அதிர்ஷ்டத்தை தேடி போனோம், ஆனா அதிர்ஷ்டமே நம்மள தேடி வந்துருச்சு. இந்த கண்ணாடிய போடுனே முதல்ல. கலர்ஃபுல்லா பாக்கணும்னா கண்ணாடிய போட்டா தானே முடியும். டேய், பாக்க தலன்னு களி தக்காளி மாதிரி இருக்காடா. நான் சொல்றத கவனமா கேளுன்னு. என்னன்னு சொல்லி தொலையாண்டா. வாணா இங்க, இதுதானே சரியான நேரம். அவ கிட்ட போய், ஐயோ எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதான். வா இங்க, அவ கிட்ட போய் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுன்னு. கொட்டறடா. டேய் வேணாண்டா, நம்ம மனசுல இருக்கிறது எப்பவும் நாமளே சொல்ல கூடாதுடா. நாம என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஒருத்தன் பக்கத்திலேயே இருப்பானே, அவன் என்ன சொல்லுவாங்க? ஜிங்சக். அந்த ஜிங்சக் நீதான். அவகிட்ட போய் அண்ணனோட பெருமைய எடுத்து சொல்லுடா. பில்டப் கொடுத்து தொலைறேன். ஏய் வண்டி ஏடுறா. அது இருக்கட்டும், எங்க தலை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணுமா? அது வந்து அவருக்கு காதல். இந்த உலகத்துல அதை விட பெரிய வியாதி எதுவுமே இல்ல, போ. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தலன்னு பாக்க நயன்தாரா மாதிரியே இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ஜிங்சக் எதுவும் சொல்லலையா? சொன்னா காதல் வியாதி தானே. நிறம் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நிழல் கருப்பு, முடி கருப்பு, நம்ம உடம்புல இருக்கிற மச்சம் கூட கருப்பு. என் புருஷனாகிறதுக்கு தேவை பலம், பண பலம், ஆள் பலம். அது மட்டும் இல்லாம மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தைரியம் வேணும். நான் தான் டெய்லி ஜிம்முக்கு போறேனே. வேஸ்ட், நான் சொன்னதெல்லாம் இருக்கிறது இவன் கிட்டதான்.
டேய், டேய், வாடா இங்க. வாடா. ஆனா உன்னை லவ் பண்றது நான் தான். தெரிஞ்சுக்க. அதனால என்ன பிரயோஜனம்? சொல்ல தைரியம் இல்லங்கறப்போ கல்யாணத்துக்கு, படுக்கைக்கு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவன் அனுப்புறியா? This is wrong. அவன் சாகணும், நரசிம்ம சாகணும். அவனை சாகடிக்க நான் விடக்கூடாது. ஹே வா 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 இந்த குடி பாப்போம். வா வா. பாத்து. ஏன் அப்படி பாக்குற? அப்பா அப்பா நானும் வரேன். அட, நாங்க என்ன ஊர் சுத்தவா போறோம், வயலுக்கு போறோமா? அதெல்லாம் தெரியாது, நானும் வருவேன். இந்த வண்டி பொண்ணு நானே சொல் பேச்சு ஓட்டுறேன். கேட்க மாட்டேங்குது. ஆனா கீழே இறங்குங்க. இறங்கணுமா? கீழே இறங்குங்கண்ணா, சீக்கிரம் சீக்கிரம். போலாமா? டிராக்டர் நல்லாவே ஓட்டுறியாமா? இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? அப்பா இந்த வண்டியை மட்டும் இல்ல, நான் ஃளைட்டையும் ஓட்டுவேன். வணக்கம் கவுண்டரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கவுண்டரே, உங்க பொண்ணு டிராக்டர்லாம் ஓட்டுறா? விமானத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதையும் என் பொண்ணு அழகா ஓட்டுவா. அப்படியா? ஆமா. எனக்கு பொண்ணும் இவதான், மகனும் இவதான். அப்படின்னா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துருங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம். அத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் எனக்கே தெரியாதா என்ன? நேரம் வரும்போது எல்லாம் தானா கூடி வரும். ஆமா, ஆமா. உனக்கு அவசரம்னா சொல்லுமா, பாத்துருவோம். தயவு செஞ்சு. சரி வா வா போலாம். சரி சரி போயிட்டு வாங்க. அம்மா நந்தினி, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வண்டியில போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா 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 என்ன ஆச்சு? அப்பா டாக்டர்! என் மகன் லோகேஷ் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னான். விஷயத்த பையன் சொல்லிட்டான். ஒரு பொண்ணு விஷயம் தானே? ஆமாங்க. எந்த ஊரு? மதுரை பக்கத்துல நஞ்சி கிராமங்க. அவளை அப்படியே துண்டு துண்டா அங்கேயே வெட்டி போடணுங்க. ஹே சத்யா, யாரா இது? அவர் சொன்னதை கேட்டியா? ஒரு சாதாரண பொண்ண போட்டு தள்ளணுமா? அதுக்கு நம்மள தேடி வந்திருக்காங்க. எங்களை என்ன நினைச்சீங்க கவுண்டரே? ஐயோ இருங்க பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. அப்படி இருந்திருந்தா அவளை நானே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருப்பனே. இந்த டீல முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவளை எங்க ஊர்ல இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னா 100 ஏக்கரு. அவ உயிரை எடுத்தீங்கன்னா 200 ஏக்கரு. சொத்துலயும் நிறைய பங்கு கொடுக்கறேன் பாஸ். அப்படியா? சத்யா, நீ நம்ம பசங்க 4 பேரை அங்க கூட்டிட்டு போ. ஓகே கேப்டன். குட். ஐயோ பாஸ், இவனா? இவங்க யாரும் வேணாம் பாஸ், நீங்களே வந்துருங்க. வணக்கம் கவுண்டரே. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. இவ்ளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்டுக்கோங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். என் பொண்டாட்டி தான் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா, உங்க புருஷன் உங்க கூட 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செகண்ட் டைம் டூயட்டும் ஆடுவாரு. டாக்டர், நாளைக்கு எங்க ஊர் கோவில்ல திருவிழா கொண்டாட போறாங்க. இவர் அங்க இல்லனா திருவிழாவே வேண்டான்னு ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க. அடடா, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க. இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சந்தோஷமா? எங்க பாருங்கம்மா, அந்த கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. சுபக்கா, லக்ஷ்மி, அந்த பூத்தட்டை கொஞ்சம் அப்படி கொண்டு வாங்க. எவ்வளவு பெரிய கற்பூரம். இருடா இருடா. ஏத்து ஏத்து. கடவுளே காப்பாத்துப்பா. ஒரு கண்ணு எல்லா டிஸ்டியும் போகணும்பா. கடவுளே, எல்லாத்தையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். போடா, அந்த பக்கம் போய் ஓட. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. ஜம்புலிங்கா.
அப்பா நீங்க எல்லாரும் டிராக்டர்ல போய் உட்காருங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரிம்மா சரிம்மா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வண்டியில ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் ஜாலியா பாத்து 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 பத்திரமா ஏறுமா. அப்பா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நீ எங்கம்மா போற? எங்க போறா? சொல்லாம போறாங்க. நீங்க இருங்க, நான் போய் இரு பாத்துட்டு சுசீலா, வரேன். வந்துருவா. வந்த பண்ண எல்லாரும் போலாம். ஒரு நிமிஷம் இங்க வா. என்னன்னு ஆமா, சொல்லு. எதுக்காக இப்ப உள்ள போறாங்க? அது எனக்கு தெரியாதுடா. தூ சாப்பிட தவிர உனக்கு என்னடா தெரியும் மூதேவி? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.